வாழை மலேசியாவில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. டிஎம்ஒய் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாரி செல்வராஜ் வந்து இயக்கியிருக்காரு. கலையரசன், நிக்கிலா விமல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த வாழை இந்த படத்தோடைய ஹீரோ வந்து 2 சின்ன பசங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 10-12 வயசு இருக்கும். ஓகே, இந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி மாரி செல்வராஜ் வந்து இயக்கியிருக்காரு. அவர் வந்து முந்தைய படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் இந்த படம்லாம் எடுத்திருக்காரு. தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சிலர் இயக்குனர்கள் இருக்காங்க. அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஜாதி, அந்த ஒரு சமூகம் இப்படி வந்து அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்து நாங்களும் மற்றவர்களுடைய பெட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறவங்க தான் வந்து ஒரு சில இயக்குனர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து மாரி செல்வராஜ், ரஞ்சித் இருக்காங்க, ராம் இருக்காங்க. அப்புறம் ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த படமும் வந்து அந்த அரசியல் பேசுதான்னு சொன்னால் மேபி எஸ். ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்த அந்த ரஞ்சித்தோட தங்கலானும் வந்து அந்த ஒரு சமூகத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து என்ன பிளாட் தான், வாழைன்னு சொன்னாலும் தெரியும். வாழைனா வந்து நம்ம சாப்பிட்ற வாழை இலை இருக்குல்ல அது. ஸோ இதில் வந்து இந்த படம் கதை வந்து ஒரு 95-96 நடக்கிற மாதிரி ஒரு காட்டியிருக்காங்க. 2 சின்ன பசங்க, அதில் நல்ல படிப்பாளிங்க. வேறு வழியே இல்லாமல் வந்து போய் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம், அந்த குடும்ப சூழ்நிலை அப்படி கட்டாயம். ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த வாழைத்தோப்புக்கு போயிட்டு அந்த வாழைகளெல்லாம் மடித்து எடுத்துகிட்டு போய் லோடு ஏற்றுறது. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ஒரு ருட்டீனாக இருக்குது. இதில் இந்த படத்தில் வந்து நிறைய இமோஷனல் கனெக்ட் இருக்குங்க. நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த காட்சி அமைப்புகள், நடிப்பு எல்லாமே எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு படம்ங்க. ரொம்ப நல்ல படம். எனக்கு கேட்டால் ஒன் டைம் வாட்சபிள். கண்டிப்பாக இந்த படம் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. இந்த படங்க அந்த 2 பையனுங்க நடிச்சிருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. நிக்கிலா விமல் வந்து ஒரு டீச்சரை நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது வேலைக்கேற்ற ஊதியம் அது வந்து அவங்களுக்கு சரியாக கிடைக்குதா, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து கம்யூனிசம் வந்து கண்டிப்பாக பேசியிருக்காங்க. இந்த கடைசி 15 நிமிடம் வந்து நம்ம மனசை வந்து நிகழ வச்சிரும். இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கண்ணில் தண்ணி வந்துடும். நான் சொல்கிறேங்க, இந்த படம் வந்து நேஷ்னல் அவார்டு என்ன ஆஸ்கர் அவார்டுக்கு போகிறதுக்கு வந்து 100% தகுதியான ஒரு படம்ங்க இந்த வாழை. இந்த படம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் இந்த படம் பார்த்துட்டு உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வரலன்னா ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.